நான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் நாட்டில் மீண்டும் பயங்கரவாதத்துக்கு இடமளிக்க மாட்டேன் என்று சொல்லி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா சொல்லியிருக்கிறார். புலம்பெயர் வர்த்தகர்களை இலங்கை அரசியலில் ஈடுபட வேண்டாம் என்றும் அரசியலுக்குள் மூக்கை நுழைக்க வேண்டாம் என்று சொல்லியும் சுமந்திரன் அவர்கள் சொல்லி இன்றைக்கு 10 நாள் ஆச்சுது. ஆனால் இதுவரைக்கும் அதை பற்றி யாருமே கண்டித்த மாதிரியோ ஒரு கண்டன குரல் எழுப்பின மாதிரியோ தெரியல என்று சொல்லி பிரபல தொழிலதிபர் கந்தையா பாஸ்கரன் அவர்கள் ஆதங்கப்பட்டிருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா தனக்கு இருக்கக்கூடிய கவலை ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார். தன்னுடைய ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். தான் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்று சொல்லி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். கிளிநொச்சியில் உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். காணொளிக்குள் போகலாம் வாங்க. நான் ஜனாதிபதியாக வந்தால் நாட்டில் மீண்டும் பயங்கரவாதம் வாரத்துக்கு இடமளிக்க மாட்டேன் என்று சொல்லி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா சொல்லியிருக்கின்றார். அவர் வேறு வாக்குறுதிகளும் கணக்கு கொடுத்திருக்கின்றார். அதில் ஒன்றுதான் இந்த பயங்கரவாதத்துக்கு இடமளிக்க மாட்டேன் என்று சொல்லி. சஜித் பிரேமதாசா சொல்கிற அந்த பயங்கரவாதம் என்னன்றதை பற்றியோ அதை உருவாக்க போகிறது யாருன்றதை பற்றியோ எந்த விதமான தெளிவான தகவலும் அவர் சொல்லல. இவ்வளோ காலம் தமிழர்களுடைய உரிமை போராட்டத்தை பயங்கரவாதம் என்று சொல்லியும் பயங்கரவாதிகள் என்று சொல்லியும் முத்திர குத்தி அரசாங்கம் சொல்லி கொண்டிருந்தது. மீண்டும் நாட்டில் பயங்கரவாதம் உருவாக போது பயங்கரவாதிகள் உருவாக போயிடும் என்று சொல்லி அரசாங்கம் திரும்ப திரும்ப சொல்றதும் இவர் பயங்கரவாதத்தை தூண்டினார் அவர் பயங்கரவாதத்தை தூண்டினார் என்று சொல்லி ஒவ்வொருத்தரையும் கைது செய்யறதும் என்று சொல்லி நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் சஜித் பிரேமதாசா சொல்ற அந்த பயங்கரவாதம் இதுதானா என்று சொல்லி வடிவா தெரியல. அப்படியே இருந்தாலும் இப்ப அதை சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குன்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. இந்த சிங்கள அரசியல்வாதிகளுக்கும் ஒரு சில ஊடகங்களுக்கும் ஒரு சில சிங்கள மக்களுக்கும் இந்த எண்ணம் இருந்தோண்டே இருக்குது. திரும்பவும் நாட்டில் பயங்கரவாதம் வந்துடும், திரும்பவும் நாட்டில் யுத்தம் வெடிக்கும், திரும்பவும் நாட்டில் ரத்த ஆறு ஓடும், இந்த மாதிரியான எண்ணங்கள் அவர்களுக்கு தொடர்ந்து இருந்தோண்டே இருக்குது. அவர்களுடைய அந்த எண்ணத்தை அரசியல்வாதிகள் அந்த தூபம் போட்டு போட்டு தூண்டி கொண்டே இருக்கின்றார்கள். அப்பதான் அதை வச்சு அரசியல் நடத்த முடியும் என்று சொல்லி இதை இப்படியே விட்டா இந்த கதை தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும். சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான அந்த இடைவெளி தொடர்ந்து நீடிச்சு கொண்டுதான் இருக்கும். எனவே இதை நிப்பாற்றத்துக்கு தமிழ் அரசியல்வாதிகள் தெளிவான முடிவெடுத்து சிங்கள மக்களுக்கு தெளிவான செய்தியை சொல்லணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நாட்டில் இந்த 2 இனங்களுக்கும் இடையிலான இடைவெளி தொடர்ந்து அதிகரித்து கொண்டுதான் போகும். ஏன்னு சொன்னா சிங்கள மக்கள் ஒரு தவறான புரிந்துணர்வோடு இருந்து கொண்டிருக்கிற நாட்டில் அதை சிங்கள அரசியல்வாதிகள் தூண்டி விட்டு கொண்டே இருக்கணும். இது எங்களுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போய் முடியும். எனவே தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழ் அரசியல் கட்சிகளும் இப்பயாவது விழிச்செலும்பி எங்களுடைய நிலப்பாடு என்னன்றதை தெள்ள தெளிவாக சொல்லணும். எங்களுக்கு அப்படியான நோக்கம் இருக்கா, அப்படியான சிந்தனை இருக்கான்றதை தெள்ள தெளிவாக சிங்கள மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இவர்களுக்கு இருக்கு. அப்படி இல்லை என்று சொன்னா அடுத்த வருஷ மே தின கூட்டத்திலையும் சஜித் பிரேமதாசா மாதிரியான ஆட்கள் திரும்பவும் மீடியாவில் நான் ஜனாதிபதியாக வந்தால் நாட்டில் பயங்கரவாதம் பெறுறதுக்கு இடமளிக்க மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். அதை நம்பி சிங்கள மக்கள் கைதட்டி கொண்டுதான் இருப்பார்கள். இந்த கதை தொடர்ந்து போய்கொண்டுதான் இருக்கும். இது எங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது அல்ல. புலம்பெயர் வர்த்தகர்கள் அரசியலுக்குள்ள ஈடுபடக்கூடாது, அரசியலுக்குள்ள மூக்கு நுழைக்கக்கூடாதுன்னு சொல்லி சுமந்திரன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்து இன்றைக்கு 10 நாள் ஆச்சுது. ஆனால் அதை பற்றி யாருமே கண்டனம் தெரிவித்த மாதிரியோ அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து வச்ச மாதிரியோ தெரியல. குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஏனைய உறுப்பினர்கள் யாருமே இதை பற்றி வாயே துறக்கல. அதிலே மிக குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறது ஏனென்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏனென்று சொன்னால் சுமந்திரன் அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்க ஒரு அடிப்படை அறிவில்லாம இந்த கருத்தை முன் வச்சுக்கிறார். இது எவ்வளவு ஒரு பாரதூரமான கருத்து, எவ்வளவு பாரதூரமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லி யாருமே சிந்திச்ச மாதிரியே தெரியல. இதை பிரபலமான தொழிலதிபர் கந்தையா பாஸ்கரன் கண்டிச்சிருக்கிறார். இதுக்கு எதிராக குரல் எழுப்பி இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் இலங்கையில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்கள் தங்களுக்கு ஒரு தேவை வரைக்குள்ள தங்களுக்கு ஒரு பேரணி நடத்தணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும், கூட்டம் நடத்தணும், இந்த மாதிரியான தேவைகள் வரைக்குள்ள உடனே ஓடி புலம்பெயர் வர்த்தகர்கள்ட்ட காசு கேட்கிறதும் உதவிகள் கேட்கிறதும் அதுக்கு புலம்பெயர் வர்த்தகர்கள் உதவி செய்யறது என்று சொல்லி போய்கொண்டிருக்குது. அந்த நேரத்தில் உங்களுக்கு புலம்பெயர் வர்த்தகர்கள் எல்லாரும் நல்லவர்கள் வல்லவர்கள். ஆனால் அரசியல் இருக்கக்கூடிய சரிவிலைகளை சுட்டி காட்டினாலோ அல்லது தங்களுடைய கருத்துக்களை சொன்னாலோ அது உங்களுக்கு பிடிக்காது. அந்த நேரத்தில் புலம்பெயர் வர்த்தகர்கள் வாயை மூடிக்கொண்டிருக்கணும். இது எந்த வகையில் நியாயம் என்று சொல்லி தொழிலதிபர் கந்தையா பாஸ்கரன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அதோடு அவர் இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார். என்னென்று சொன்னால் சுமந்திரனுடைய இந்த கருத்தை இதுவரைக்கும் எந்த ஒரு தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களோ கட்சிகளோ கண்டிக்கவில்லை. அதுக்கு எதிராக ஒரு மறுப்பறிக்க கூட விடையில்லை என்று சொல்லி தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். கந்தையா பாஸ்கரன் அவர்களுடைய இந்த ஆதங்கம் நியாயமானது. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் அமைதியாக தான் இருக்கணும். யாருமே எதிர்த்து குரல் கொடுத்த மாதிரி தெரியல. ஒன்றில் இவர்கள் சுமந்திரன் சொன்னது சரி என்று சொல்லி தலையாட்டுகிறார்களா அல்லது சுமந்திரன் அவர்களை எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கு பயப்படுகிறார்கள்
இருக்கிறார்களா? இது போன்ற கேள்விகள் எழுகின்றன. ஆனால் இதுவரைக்கும் அதை பற்றி கண்டிக்காது ஒரு கவலைக்குரிய விஷயமாகும். பாப்பம் இதுக்கு பிறகாவது யாராவது கண்டன குரல் எழுப்புகிறார்களா, அவருடைய கூற்றை கண்டிக்கிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவுக்கு ஒரு பெரிய கவலையாம், ஒரு தீராத பெரிய ஒரு கவலையாம். என்ன கவலையாக இருக்கும் என்று சொல்லி நான் யோசிச்சு பார்த்தேன். ஒருவேளை அந்த செம்மணி படுகொலை அதை பற்றின கவலையோ, அல்லது கிருஷாந்தி குமாரசாமி என்ற அப்பாவி பிள்ளையை சீரழிச்சு கொலை செய்தது அந்த கவலையோ, அல்லது நவாலி தேவாலயத்தில் குண்டு வீசி அப்பாவி மக்களை கொண்டது அந்த கவலையோ என்று சொல்லி நான் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னு சொன்னால் ஒருத்தர் இள வயசில் இருக்கும்போதும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதும் அவருடைய அறிவு கண் மறைக்கப்பட்டுரும். அவருக்கு தான் செய்கிற பிள்ளைகள் எதுவும் தெரியாது. பின்னொரு காலத்தில் இருந்து அவருக்கு ஒரு வயசாகும் போது அந்த ஆட்சி அதிகாரங்கள்ல இருந்தெல்லாம் விலகி தனியே இருக்கும் போது அவர்களுக்கு நிறைய யோசனைகள் வரும். தாங்கள் கடந்த காலத்தில் செய்த எல்லா தப்புகளும் தவறுகளும் குற்றங்களும் அடுத்தடுத்து மனசுல வந்துட்டே இருக்கும். அப்படி நிறைய பேர் புத்தகங்கள் எல்லாம் எழுதிக்கணும். பின்னொரு காலத்தில் புத்தகங்கள் எழுதுறதும், அந்த புத்தகத்தில் சில பல விஷயங்களை ஒப்புக்கொள்றதும், மன்னிப்பு கேட்கிறதும், சில கூட்டங்களை உரையாற்றி மன்னிப்பு கேட்கிறதும் என்று சொல்லி அவர்களுடைய அந்த முதும காலம் கழியும். எனவே சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்காவுக்கு கூட அப்படி மனச்சாட்சி உறுத்தி அவருடைய மனச்சாட்சி அவரை கேள்வி கேட்டு இந்த மாதிரியான தவறுகளை ஒப்புக்கொள்கிறாராக்கும் அல்லது அதுக்காக மன்னிப்பு கேட்கிறாராக்கும் என்று சொல்லி பார்த்தா அவர் அதை பற்றி வாயை துறக்கையில் அவர் சொல்ல வந்த விஷயமும் அது கிடையாது. அதாவது அவர்கிட்ட கவலை என்னென்று சொன்னால், அவர் மைத்திரிபால சிறிசேனவை தெரியாதனமாக அவருக்கு ஒரு பதவி கொடுத்து அவரை தலைவராக்கி போட்டாராம், மைத்திரிபால சிறிசேனவை. அதுதான் அவருடைய கவலையை தவிர இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் பட்டியலே வரையில் அதை பற்றி தான் அவர் பேசி வச்சுக்கார். எனவே அப்படி போய்கொண்டிருக்கிறது சந்திரிகா அவர்களுடைய கவலை. வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சொண்டே போகுது. சனத்தொகை நாளுக்கு நாள் குறைஞ்சொண்டே போகுதுன்றதை மீண்டும் ஒரு தடவை சுட்டி காட்டியிருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன். அவர் நேற்று கிளிநொச்சியில் உரையாற்றும் போது இந்த கருத்தை மீண்டும் ஒரு தடவை வலியுறுத்தி இருக்கின்றார். இது நாங்கள் எதிர்கொள்கிற மிகப்பெரிய ஆபத்து. எல்லாருமே எப்படியாவது நாட்டை விட்டு வெளியில் போகணும், பெரிய பெரிய நாடுகளுக்கு போகணும், மிக முக்கியமாக கனடாவுக்கு போகணும் என்றதில் தான் எல்லா இளைஞர் ஜோதிகளுடைய சிந்தனையும் போய்கொண்டிருக்கிறது. எனவே இப்படி பெரும் எண்ணிக்கையில் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறக்குள்ள வடக்கு கிழக்கில் நிச்சயமாக சனத்தொகை குறையத்தான் போகுது. ஏன்னு சொன்னால் மக்கள் தொகை போதிய அளவில் இல்லை என்று சொன்னால் பிறகு யாருக்கு அரசியல் தீர்வு, யாரை ஆள்றது, இந்த மாதிரியான நில ஆக்கிரமிப்புகளை யார் தடுத்து நிறுத்துறது, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் எழுது. எனவே மக்களுடைய இந்த வெளியேற்றத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு தமிழ் அரசியல் கட்சிகள் ஏதாவது வேலை திட்டங்கள் வைத்திருக்கிறார்களா, ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்கிறார்களா என்று சொல்லி தெளிவாக தெரியல. நாங்கள் ஏற்கனவே நாட்டில் சிறுபான்மையினம், பிறகு சிறுபான்மைக்குள்ள ஒரு சிறுபான்மை இனமாக மாறிட போகிறோம் எதிர்காலத்தில். எனவே திரு மனோ கணேசன் அவர்களுடைய இந்த கருத்தை தமிழ் அரசியல் கட்சிகள் கவனத்தில் எடுக்கணும். அதற்கேற்ற வேலை திட்டங்களில் ஈடுபடணும். ஏன்னு சொன்னால் வடக்கு கிழக்கில் சனத்தொகையினுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போய்க்குள்ள அது நிச்சயமாக எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தையும் பாதிக்கும். நல்லது அன்பான உறவுகளே, இந்த அளவில் இன்றைய காணொளியை நிறைவு செய்கின்றேன். இன்றைய காணொளியில் நாங்கள் கலந்துரையாடின விடயங்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கீழே மறக்காமல் எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.